கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எவ்வளவு விசேஷித்தமான வார்த்தை பாருங்க. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் எதற்காக தெரிந்து கொண்டார்? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்களை நன்மையினால் நிரப்புவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக உங்களை தெரிந்து கொண்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, முழு வேதாகமத்திலும் தேவனாகிய கர்த்தர் யார் யாரை எப்போ எங்கெங்கே தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் ஆகாதவர்களாக இருந்தார்களோ அவர்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் எந்த இடத்துல எந்த சூழ்நிலை வெட்கப்பட்டு நின்றார்களோ அந்த சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டார். எப்போ அவர்கள் தள்ளப்பட்டார்களோ தள்ளப்படுவார்களோ அப்போ தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27-28 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். நம்ம பல நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, நான் ஞானமற்றவன் என்று சொல்ல, உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனனாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இந்த உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையுமே கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். முழு வேதாகமத்திலும் கர்த்தர் யார் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அத்தனை பேரையும் கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார், உயர்த்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஆடுகளுக்கு பின்பாக கடந்து சென்ற தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு ஆடு மேய்ச்சிட்டிருக்கிற இளைஞனை, ஒரு இடையனை கர்த்தர் தெரிந்து கொண்டு ராஜாவாக உயர்த்தினார். ராஜாவாக உயர்த்துவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். வேதாகம் முழுவதும் யோசித்து பாருங்க. எஸ்தர் சாதாரண ஒரு பெண்மணி, ராணியாக அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுப்பதற்காக, யூத குலம் முழுவதையும் பாதுகாப்பதற்காக எஸ்தர் ராஜாத்தியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கி உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரா, தெரிந்து கொள்ளலையா என்று நீங்கள் அறியணுமா? ஒரு வசனம் இருக்குது, ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். யோவான் 15வது அதிகாரம் 18-19 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். உலகம் உங்களை பகைத்தால், உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாக என்னை பகைக்கிறது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தராக இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்கிறது அப்படின்னா நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகள் என்று அர்த்தம். ஆண்டவரிடத்தில் ஒரே ஒரு காரியம் கேளுங்க, என்னை ஏன் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரை? நான் எதற்கு உங்களுக்கு தேவை சொல்லி பாருங்க. ஆண்டவர் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த நோக்கம் உங்கள் மூலமாக நிறைவேற்றப்படும். கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர்
யார் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டீர்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிச்சிருங்க. அத்தனை பேரையும் நன்மையினால் நிரப்பிடுங்கப்பா. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் தெரிந்து கொள்ளலை, ஆண்டவர் தான் உங்களை தெரிந்து கொண்டா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.